100 டே வீடியோ சேலஞ்சில் இன்னைக்கு டே 39. வீட்டுக்கு வாடகை மட்டும் மாசம் மாசம் கரெக்டா வருது, ஆனா உள்ள ஆளே இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? 1942 பாரிஸ்ல சேலஞ்ச் போச்சிரன்றவங்க அவங்க பாட்டியான மார்த்தே டி ஃப்ளோரியன் வீட்டுல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ 2ஆம் உலகப் போர் வந்ததால அந்த வீட்டை அப்படியே பூட்டிட்டு வேற ஊருக்கு தப்பிச்சு போனாங்க. ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அவங்க சாகுற வரைக்கும், அதாவது 2010 வரைக்கும் 70 வருஷமா அந்த வீட்டுக்கே போகாம வாடகையை மட்டும் கரெக்டா பே பண்ணிட்டே வந்திருக்காங்க. ஒரு முறை கூட அந்த வீட்டு பக்கமே போகவே இல்லை. 2010 அவங்க இறந்ததுக்கு அப்புறமா அவங்க பசங்க சொத்தை பிரிக்கும் போது அவங்க அக்கௌண்ட்டை செக் பண்ணும் போதுதான் அவங்க பசங்களுக்கே தெரிய வருது. அந்த வீட்டுக்கு போய் திறந்து பார்த்தப்போ அங்க இருந்தவங்க எல்லாம் அப்படியே உறைஞ்சு போயிருக்காங்க. ஏன்னா 1942 அந்த வீடு எப்படி இருந்ததோ ஒரு பொருள் கூட மாறாம அப்படியே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அங்க ஒரு பழைய பெட்டி இருந்திருக்கு. அது திறந்து பார்த்தப்போ ஒரு மர்மமான பெயிண்டிங் இருந்துச்சு. அந்த பெயிண்டிங்கை செக் பண்ணும்போது தான் தெரியுது அவங்க பாட்டியான மேடம் டி ஃப்ளோரியன் அவங்க ஒரு ஃபேமஸான ஆக்டரா இருந்திருக்காங்க அந்த காலத்துல. அந்த பெயிண்டிங் ரொம்பவே ஃபேமஸான ஆர்டிஸ்ட் ஜிவோனி போர்டினி வரைஞ்சது. அந்த ஒரு பெயிண்டிங் மட்டும் ஏலத்துல 17 கோடி ரூபாய்க்கு போயிருக்கு. ஆனா ஏன் அவங்க அந்த வீட்டை திறக்கவே இல்லை, ஏன் இதை யார்கிட்டயும் சொல்லவே இல்லைன்னு இன்னைக்கு வரைக்குமே ஒரு புரியாத புதிராவே இருக்கு. நாளைக்கு பார்க்கலாம்.